எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து ரவி பெர்னாட் சார் தான். தமிழ் சூழலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாக கேள்வி கேட்கிற ஒரு மாடல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவருடைய அந்த நேருக்கு நேர் வாய்ஸே ரொம்ப ஆமாம், ரொம்ப உள்ளேருந்து எடுத்துகிட்டு வர. ஸோ ஒரு மாதிரி நான் சென்னைக்கு வரப்போ நான் ரொம்ப ஆசைப்பட்டது வந்து சந்திக்கணும்னு நினச்ச முக்கியமான நபர்கள் ஒரு வந்து ரவி பெர்னாட் சார் தான். ஸ்லோலி இப்போ எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் ஏதாவது டிஸ்கஷன்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் உட்காந்தா அவங்க கேட்பாங்க, நான் ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க நல்லா நிறைய தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பக்கம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன், என்ஐடியில் படிச்சுட்டு இருந்தேன். பேரலாக இந்த பக்கம் இவங்கெல்லாம் இருப்பாங்க, அப்படியே அவங்க கூட போகிறது வர்றது, அப்படி ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருந்தது. பட் எனக்கு என்ன பிலீஃப்னா, நம்ம ஒரு டார்கெட்டை நோக்கிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணலை. இப்போ பார்க்குறப்ப ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம சீரியஸாக இருந்தாலே போதும். அதில் வந்து ரொம்பவும் புத்திசாலித்தனத்தோட பயங்கரமாக கனெக்டிங் த டாட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். என்னுடைய பிலீஃப் சிஸ்டத்தை சொல்கிறேன் நான். நம்ம சீரியஸாக ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா கரெக்டாக அது வந்து உட்காரும். இது வரைக்குமே எனக்கு அப்படி தான் வந்த மாதிரி இருக்குது.